இப்போ இவன் எல்லாத்தையும் தூர தள்ளிட்டு இப்போ ரேர ராஜாட்டே போயிட்டான். யார்கிட்ட போய் நிற்கிறான்? ராஜாட்ட போய் நிற்கிறான். நான் என்ன பண்ண போறேன்? யுத்தம் பண்ண போறேன். நான் என்ன பண்ண போறேன்? யுத்தத்துக்கு போறேன். இப்ப ராஜா என்ன சொல்றார்? வாசிக்கலாம் 33. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, உன்னால் ஆகாது, நீ இளைஞன், போதுமானது. உன்னால் ஆகாது. ரெண்டாவது தாவீது சந்திக்கிற பிரச்சனை. முதலாவது என்ன சொன்னேன்? நீலாம் இதை செய்யறதுக்கு ஆளா? நீலாம் யுத்தத்துக்கு வர்றதுக்கு ஆளா? நீ யாரு? ஆடு மேய்க்கிறவன். ரெண்டாவது சவுல் ராஜா சொல்றாரு, உன்னால முடியாது, உன்னால நடக்காது. தாவீதை பார்க்கிறவனுக்கு தெரியாது, தாவீதை அழைத்தவருக்கு தெரியும். இவனால் ஆகுமா ஆகாது என்பது கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உலகம் சொல்ல உங்களால ஆகாதுங்க. நான் இப்படியே சொல்றேன், ஆமா என்னால ஆகாது. தாவீதுக்கும் தெரியும் அவனால ஆகாது. நல்லா கவனிங்க, இவன் சொல்றான் யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. இங்க உதவிக்கு யுத்தம் பண்றதுக்கு தைரியமா நிக்கிற கூட்டத்துல ஒருத்தன் இல்ல, இப்ப ஒருத்தன் வந்து நிக்கான். அவனை என்ன சொல்றான்? முடியாது. ரெண்டாவது தாவீது சந்திக்கிற அவன் அந்த பிரச்சனையில தாவீது என்ன சொன்னான் பாருங்களேன். 34. அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, போதுமானது. இது நம்ம தெரிஞ்ச வசனம் தான். ஒரு முறை என்ன வந்துச்சு? கரடி வந்துச்சு, சிங்கம் வந்துச்சு. அனிதனமான வாழ்க்கையில் அவன் சந்தித்த பிரச்சனைகளை சொல்றான். ராஜா, நான் இதெல்லாம் ஜெயிச்சேன், இதெல்லாம் என்ன பண்ண? ஜெயம் எடுத்தேன். பாருங்க, இந்த சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை என்ன பண்ண முடியல? கண்டுபிடிக்க முடியல. உன்னால முடியாது, உன்னால ஆகவே செய்யாது. தாவீது சொல்றான், நான் இதெல்லாம் செஞ்சேன். என்ன பண்ணேன்? யுத்தம் பண்ணேன், கரடியை வாயை கிழிச்சு போட்டேன், சிங்கத்தை வாயை கிழிச்சு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் செஞ்ச நான் பலன்வான்னு சொல்லலை. 37வது வசனம் வாசிங்க, என்ன சொல்றான் பாருங்களேன். என்னை சிங்கத்தின் கையுக்கும் கரடியின் கையுக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தேனுடைய கையுக்கும் என்னை தப்புவிப்பார் என்று சொல்லுகிறான். ஜெயம் எடுக்கிற ஒருவனுடைய வாழ்க்கையில என்ன தெரியுமா இருக்கும்? நான்கிற எண்ணம் இருக்காது, என் தேவனால் எல்லாம் கூடும் என்கிற எண்ணம் இருக்கும். அல்லேலூயா. கோலியாத்தை பார்த்து பயப்படல, முன்னாடி இருக்கிறவைகளை பார்த்து பயப்படல, வெறுமையை பார்த்து பயப்படல, நடக்காததை பார்த்து பயப்படல. இவன் இருதயத்தில் ஒன்று இருந்துச்சு, இது நடக்காதுன்னு தெரியும், ஆனால் இதை நடக்க பண்ணுகிறவர் என்னோடு கூட இருக்கிறார்னு விசுவாசம் தாவீதினுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. ஆகையினாலதான் அவனால் ஜெயம் எடுக்க முடிந்தது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னால முடியும். தயவு செய்து போகாதீங்க, உங்களை அழைத்த தேவனால் முடியும். தாவீதுட்ட பிடிச்ச ஒரு கேரக்டர் தான், ஆண்டவரே என் கைகளை யுத்தத்திற்கு யாரு கேட்கிற இந்த வார்த்தையை? கோலியாத் யாருமே ஜெயிக்க முடியாத ஜெயம் எடுத்தவன். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. இந்த தாவீது தேவ சமூகத்துக்கு வார, ஆண்டவர் என் கையை யுத்தத்திற்கு பழக்கப்படுத்தும். நம்ம ஜெபம் பண்ணி ஒரு காரியம் நடந்துட்டுன்னா அடுத்த என்ன செய்யறது? ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார். நான் ஜெபம் பண்ணி இந்த காரியம் நடக்குது. தாவீது அந்த எண்ணத்துக்கு வரல. ஆண்டவர் என் கையை யுத்தத்திற்கு பழக்கப்படுத்தும். ஜெயம் எடுக்க தான் கர்த்தர் தாவீதை அழைத்தார். அவன் மேல அபிஷேகம் இருக்கிறது, அவன் மேல தரிசனம் இருக்கிறது. ஆனால் தரிசனம் நிறைவேற தன்னை தேவன்ட்ட முதலாக அர்ப்பணித்தான். கரடி வந்தாலும் சரி, சிங்கம் வந்தாலும் சரி சொல்றான், இது 2 கைக்கு என்னை யார் தப்புவித்தா? என் பலன் அல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால் எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதுதான் ஒரு ஜெயிக்கிறவனுடைய வாழ்க்கையில வர்ற வார்த்தை. ஒரு ஜெயிக்கிறவனுடைய வாயில வர வேண்டிய வார்த்தை இதுதான் இருக்கணும். முதலாவது வைராக்கியம் கொள்ளுகிறவனா இருந்தான். இரண்டாவது தேவன் என்னை காக்க வல்லவர்னு விசுவாசம் எனக்குள்ள ஆழமா இருந்தது. நீங்க பாருங்க, நான் தான் கடந்த வாரத்தில் சொன்னேன், முடியாதுன்னு வரும்பொழுது ஆண்டவர்கிட்ட வரக்கூடாது, முடியும் பொழுதெல்லாம் ஒரு சமூகத்தில் வந்துடும். நம்ம நிறைய நேரங்களில் ஜெபிக்க பாஸ்டர் எப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? முடியாதுங்கிற பொழுது, எல்லாம் முடியாதுன்னு வழி வரும்போதுல பாஸ்டர் கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கங்க. எல்லாம் முடியாதுன்னு வரும்போதுல ஒரு உபவாச ஜெபம், எல்லாம் முடியாதுன்னு வரும்போதுல ஒரு காத்திருப்பு ஜெபம், எல்லாம் முடியாதுன்னு வரும்போதுல 21 நாள் பாஸ்டிங் பிரேயர் இல்லைங்க.
முடியும் பொழுதெல்லாம் கர்த்தர் சமூகத்துக்கு வந்துட்டு போங்க. உங்களுக்கு முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். காரணம் என்ன தெரியுமா? முடியும் பொழுதெல்லாம் உங்கள் முழங்கால்கள் அவர் சமூகத்தில் இருக்குமானால் முடியாதுங்கிற இடத்துல உங்க கால் நிற்கவே செய்யாது. கர்த்தர் உங்களுக்கு முன்னாக சென்று எல்லாவற்றையும் முடிய பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. இவன் சொன்னான், அதன் கைக்கு தப்புவித்தவர் என்னை தப்புவிக்க உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, வாழ்க்கையில நம்ம ஜெயம் கொள்ளுகிறதுக்கு இரண்டாவது நம்ம சந்திக்கிற பிரச்சனை, உங்களால முடியாதுன்னு சொல்லுவாங்க. சோர்ந்து போகாதீங்க. நீங்களாம் இதுக்கு லாக்கி இல்லைன்னு சொல்லுவாங்க. கர்த்தருடைய சமூகத்தை பாருங்க. கர்த்தர் உங்களை தைரியப்படுத்தி பாருங்க. வசனம் சொல்லுகிறது, இதை சொன்னதுக்கு அப்புறம் தான் 37 கடைசியில சவுல் சொல்றான். சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். தீர்க்கதரிசி சொல்லுகிறார். தேவனால் அழைப்பை பெற்ற மனிதர் சொல்லுகிறார், போ, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார்.